எபிசோட் 2. பார்ட்டி முடிந்த மறுநாள் காலையில் ஷர்மா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியில் தந்தைக்கு முன்பாக தலை குனிந்து மரியாதை நிமித்தமாக நின்றிருந்தாள் அகஸ்தி. என்னோட சொல் பேச்ச கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிறியா நீ? உன்னை பத்தின ரூமர்ஸ் வெளியே வரக்கூடாதுன்னு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். டேபிளில் இருந்த ஒரு சில போட்டோவை எடுத்து அகஸ்தியின் காலடியில் வீசினார் ஷர்மா. குனிந்து அதை எடுத்து பார்க்க அகஸ்தி வஸ்திரனின் கன்னத்தை ஏந்தி இருப்பது போன்ற புகைப்படங்கள் அவை. அப்போது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட பயோகேஸ் திட்டத்தை பற்றிய அறிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வர்த்தக நிறுவனமான தாரா குழும நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. 6 மாதங்களாக தாமதமாகி வந்த திட்டம் தாரா குரூப்ஸ் ஆஃப் தலைமையின் கீழ் முன்னேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திட்டத்தின் காலக்கெடு மற்றும் எதிர்பார்ப்புகள் தொடர்பான கூடுதல் விவரங்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. டிவியில் இச்செய்தியோட கேபின் கதவை திறந்து கொண்டு உள்ளே அவரின் மனைவியும் மகனும் வந்தனர். அவர்கள் உள்ளே வரவும் ஷர்மா டிவியில் ரிமோட்டை தூக்கி எறியவும் சரியாக இருந்தது. ஏங்க, நம்ம மிதுன் கிட்ட பிசினஸ ஒப்படைங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி அவன் பிசினஸ பார்த்துப்பான். நேரம் பார்த்து பேச்சை தொடங்கினார் மிருதுளா. மிருதுளா! ஆவேசமாக கத்தியவர் உதட்டில் கை வைத்து பேசக்கூடாதென சைகை செய்தார். இந்த சாம்ராஜ்யம் என் பொண்ணு அகஸ்திக்கு சொந்தமானது. என் பொண்ணு பேர்ல இருக்கிற இந்த சாம்ராஜ்யம் வேற யாருக்கும் கிடைக்காது. கிடைக்கவும் நான் விட மாட்டேன். ஏங்க, கல்யாணமாகி நாளைக்கு வேற குடும்பத்துக்கு போக போற பொண்ணுக்கு எதுக்கு சாம்ராஜ்யம்? முறைப்படி சொத்தெல்லாம் வாரிசுக்கு தானே போகும். ஆனா நீங்க சட்டத்துக்கு புறம்பா உங்க பொண்ணுக்கு மொத்தத்தையும் தூக்கி கொடுக்க நினைக்கிறீங்க. முறைப்படி என் பையனுக்கு தான் இது கிடைக்கணும். இது என்னோட சாம்ராஜ்யம் கிடையாது மிருதுளா. அகஸ்திய பெத்தெடுத்தவளுக்கு சொந்தமானது. சட்டப்படி இத உன் பையனால சொந்தம் கொண்டாட முடியாது. கணவன் மனைவி இருவருக்குமே பெரிய வாக்குவாதமே தொடங்கிவிட அவர்களை எப்படி தடுப்பது என விழி பிதுங்கினான் மிதுன். அப்போது ஷர்மாவின் மொபைல் வைப்ரேட்டாக அழைப்பை ஏற்று அங்கிருந்து சென்றார். அவரிடம் பேசியே ஆக வேண்டும் என மிருதுளாவும் சென்று விட்டார். அகஸ்தியும் அங்கிருந்து செல்லும் நேரத்தில், அக்கா, ஒரு நிமிஷம். அவளை தடுத்து நிறுத்தியவன் அவளுக்கு முன்பாக வந்து, அக்கா, இந்த சாம்ராஜ்யத்தையே அப்பா உன் கையில ஒப்படைக்க நினைக்கிறாரு. எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் உனக்கு கிடைச்சிருக்கு. நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிற. இது உன் அம்மாக்கு சொந்தமானதா இருந்தாலும் இந்த சாம்ராஜ்யத்தையும் அப்பா பாசத்தையும் என்கிட்ட இருந்து நீ பறிச்சுட்டக்கா. ஆனா அத உடைச்செறிய என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதம் ஒரு ஆதாரம். உன்னோட பாஸ்ட் லைஃப்ல நடந்தது. மிரட்டும் தொனியில் மிதுன் சொல்ல அந்நேரம் அகஸ்தியின் மொபைலில் நோட்டிபிகேஷன் சத்தம் கேட்டது. அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜா? யார் அனுப்பியிருக்கிறது? மனதோடு நினைத்தவள் மிதுன் பேசுவதை கேட்காது கதவை திறந்து வெளியே சென்று விட்டாள். என்ன மதிக்காம போற? உன்னையும் இந்த சாம்ராஜ்யத்தையும் அழிக்கிற சக்தி என்கிட்ட இருக்கு. பேண்ட் பாக்கெட்டில் இருந்த போனை எடுத்தவன் ஒரு சில புகைப்படங்களை குரூர புன்னகையோடு பார்த்தான். அன்னோன் நம்பரிலிருந்து வந்த மெசேஜை ஓபன் செய்ய ஒரு புகைப்படம் ரிசீவ் ஆகி இருந்தது. அதை டவுன்லோட் செய்து பார்த்த நொடியே அகஸ்தியின் விழிகளில் கண்ணீர் பார்வையை மறைக்க வாயில் கை வைத்து கதறி அழ முடியாத நிலையில், யார் நீ? விரல்கள் நடுங்க டைப் செய்தாள். எதிர்முனையிலிருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரவில்லை. உடனடியாக அந்த எண்ணுக்கு அழைப்பு விடுத்தாள். ரிங் சென்றதை தவிர அழைப்பு ஏற்கப்படவில்லை. உடனே ஹீராவுக்கு அழைத்தாள். ஹீரா, ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும். வீட்ல இருக்கியா? வீட்ல தான் இருக்கேன், வா. உடனடியாக அழைப்பை துண்டித்தவள் கார் சாவியை எடுத்துக்கொண்டு ஷர்மா குரூப் ஆஃப் கம்பெனியிலிருந்து ஹீராவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். அகஸ்தி, ஏதாவது பிரச்சனையா? ஏன் உன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு? ஹீரா, அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு போட்டோ வந்திருக்கு ஹீரா. சொல்ல முடியாது தவித்தவள் தரையில் உடைந்து விழுந்து வலி தீர அழுதாள். தோழிக்கு இணையாக அமர்ந்தவள் ஆறுதலாக அவள் தோளை தொட சட்டென்று தோழியை பாய்ந்து கட்டி அணைத்தாள். என்ன போட்டோ? அகஸ்தி அவள் மொபைலை தோழியின் கையில் கொடுக்க அவளும் அந்த நம்பரிலிருந்து அனுப்பிய போட்டோவை ஓபன் செய்து பார்க்க
பார்த்த அடுத்த நொடியே மொபைலை அதிர்ச்சியில் தவற விட்டாள். என்ன, இது உண்மையா? யார் இதை அனுப்புனது? தெரியல ஹீரா, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு ஹீரா. தோழியின் மீதிருந்து எழுந்து கண்ணை துடைத்து தரையில் கிடந்த மொபைலை எடுத்து, இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி யார் இதை அனுப்புனதுன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா தப்பி தவறி கூட என் அப்பாவுக்கு இது தெரிஞ்சிடக்கூடாது. சரி, வெயிட் பண்ணு, நான் கண்டுபிடிக்க சொல்றேன். ஆறுதலாக சொல்லிவிட்டு அகஸ்தியின் மொபைலை வாங்கிக் கொண்டு ஹீரா அங்கிருந்து சென்றாள். அடுத்த அரை மணி நேரத்தில், அகஸ்தி, இந்த நம்பர் தாரா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிக்கு சொந்தமான நம்பர். இதை கேட்ட அகஸ்தியின் முகம் வெளுத்து போனது. என்ன சொல்ற? எச்சில் விழுங்கியவள் மொபைலை வாங்கி பார்க்க அவளின் விரல்களோ அந்த புகைப்படத்தை தழுவியது. வாழ்க்கையில நடந்த இவ்ளோ பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல்ல நீ? இதை சொல்லும் போது ஹீராவும் உடைந்து போனாள். தன் தோழி எவ்வளவு பெரிய விஷயத்தை தன்னிடமிருந்து மறைத்திருக்கிறாள். ஹீரா, என்ன நடந்ததுன்னு சத்தியமா எனக்கே தெரியாது ஹீரா. உன்கிட்ட இருந்து இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சுடு. ஆனா என்னோட வாழ்க்கைய வாழ்றதுக்கான அர்த்தம் நிறைவேறணும். இருள் சூழ்ந்த என் வாழ்க்கையில வெளிச்சம் கிடைச்சிருக்கு. இதை தவற விட்டுடக்கூடாது. இவ்வளவு நேரம் கதறிய அழுகை எல்லாம் இப்போது ஆனந்த கண்ணீராக மாறியது. அகஸ்தி, உன் வாழ்க்கையில சூழ்ந்த இருள் நீங்கணும்னா நீ தாரா மேம் கிட்ட போய் உதவி கேளு. மேபி அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா இது அப்பாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? ஏற்கனவே உன் வாழ்க்கையில பெரிய விஷயத்த இழந்துட்ட. இப்பவும் நீ உன் அப்பாவுக்கு பயந்துட்டு இருந்தா நீ தேடுற விஷயம் கிடைக்காது. தாரா மேம பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், போய் பேசி பாரு. அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்கு. தோழி சொல்வதும் சரிதான் என உடனடியாக தாராவை பார்ப்பதற்காக ஹீராவின் வீட்டிலிருந்து கிளம்பினாள். தாராவை பார்ப்பதற்காக வந்தவள் தன் அடையாளம் யாருக்கும் தெரிந்திடக் கூடாது என்று துப்பட்டாவால் தன் முகத்தை மறைத்துக் கொண்டு ரிசப்ஷனில் அப்பாயின்மெண்டை காண்பித்தாள். ரிசப்ஷனிஸ்ட் ஏதோ சொல்ல வர அதற்கு முன்பாகவே தாராவை பார்ப்பதற்காக அவரது கேபினுக்கு வந்து சேர்ந்தாள். கதவை திறந்து உள்ளே வர வஸ்திரன் பந்தை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தான். ஜன்னல் அருகே நின்று யாருடனோ மொபைலில் பேசிக் கொண்டிருந்த தீவதரன் எதேர்ச்சியாக திரும்ப அகஸ்தி நின்றிருப்பதை பார்த்து ஒரு நொடி திகைத்து போனான். துப்பட்டாவால் அவள் முகம் மறைக்கப்பட்டிருந்தாலும் கலங்கி போயிருந்த அவள் விழிகள் நன்கு புலப்பட்டது. ஐ வில் கால் யூ லேட்டர். அழைப்பை துண்டித்து பேன் பாக்கெட்டில் போட்டவன் விளையாடிக் கொண்டிருந்த தன் மகனை மறைக்கும்படி வஸ்திரனுக்கும் அகஸ்திக்கும் நடுவில் வந்து நின்றான். ஏதோ மாய உலகில் சுழன்றவள் திடீரென நிஜ உலகில் குதித்தது போல் காதோரம் சினுங்கிய கார் கூந்தலை ஒதுக்கிவிட்டபடி தன்னை சமநிலை செய்து கொண்டாள். தாரா மேம பார்க்கணும். அவங்க இல்ல, பிசினஸ் விஷயமா மீட்டிங் போயிருக்காங்க. நான் அவங்க கிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பேசணும். விரல்களை பிசைந்து பதட்டத்தில் அவள் விழிகள் படபடக்க சொல்ல அதை ஆடவனின் விழிகள் ரசிக்கத்தான் செய்தது. என்ன சொல்லணுமோ என்கிட்ட சொல்லுங்க, நான் அம்மா கிட்ட கன்வே பண்ணிடுறேன். இல்ல, நான் அவங்க கிட்டே பேசிக்கிறேன். அந்த ஆடவனின் குரல் உள்ளுக்குள் என்னவோ செய்ய, இதற்கு மேல் இங்கிருந்தால் அது சரியாகாது என்பதனால் அங்கிருந்து செல்ல முயற்சி செய்ய, அப்போது பந்தை சரியாக அவள் காலுக்கு முன்பாக உருட்டி விட்டான் வஸ்திரன். அதில் கால் இடறி விழப்போனவளை நொடி இழையில் தாங்கிக் கொண்டான். ஆனால் பேலன்ஸ் இன்றி இருவருமே தரையில் விழ, விழுந்த வேகத்தில் அகஸ்தியின் இதழ்கள் தீபதரனின் கன்னத்தில் ஒட்டி மீண்டது. அவன் கரம் அவள் இடையை சுற்றி வளைத்திருக்க அந்த தொடுகை அவளுக்குள் ஏதோ ஒன்றை நினைவுபடுத்தியது. நினைவை இழந்தவள் போல் ஒரு நிமிடம் அந்த ஆடவனின் முகத்தை பார்த்தாள். ஏற்கனவே வாழ்க்கையில இந்த நெருக்கத்தை ஃபீல் பண்ண மாதிரி தோணுது. ஆனா வேற ஒருத்தனோட நெருக்கத்துல நான் ஏன் இப்படி ஃபீல் பண்றேன்? தனக்குள் தீவிரமாக யோசிக்க தீவதரனின் பார்வையோ அகஸ்தியின் விழிக்கு மேலிருந்த அந்த குட்டி மச்சத்திலேயே நிலைத்திருந்தது. தன்னிலை உணர்ந்து அவன் மார்பில் கை ஊன்றி எழுந்து நின்றவள் இதய துடிப்புடன் அங்கிருந்து ஓடாத குறையில் சென்று விட்டாள். அப்போது தீவதரனின் பார்வை தன் மகன் மீது பதிந்தது. டேய், வேணும்னு தானே இப்படி பண்ண? கேட்டுக்கொண்டே அவனை தூக்கினான். அதை ஆமோதிப்பது போல் ஆமாம் என மேலும் கீழும் தலையசைத்தான். டாடி, எனக்கு அம்மா வேணும்.